தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேகா ஆட்சியில் தொழிலாளர்கள், பெண்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைரவன்பட்டி, ஆத்தங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் திமுக தான் என்று கூறினார். தாவேகா ஆட்சியில் தொழிலாளர்கள், பெண்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஏறத்தாழ 350க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள், அவற்றை எல்லாவற்றையும் நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர்கள் கூற்றின்படி பார்த்தா பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எடுத்து பார்த்தா எல்லாமே சொத்தை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதிலே குளப்படிகள் நிறைந்திருக்கிறது. கூடுதலாக மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய பில்லுகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பன்மடங்கு மின்சார கட்டணம் உயர வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணரவிருக்கின்றீர்கள். ஆக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தாவேகா ஆட்சியில் தொழிலாளர்கள், பெண்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைரவன்பட்டி, ஆத்தங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் திமுக தான் என்று கூறினார். தாவேகா ஆட்சியில் தொழிலாளர்கள், பெண்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஏறத்தாழ 350க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள், அவற்றை எல்லாவற்றையும் நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர்கள் கூற்றின்படி பார்த்தா பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எடுத்து பார்த்தா எல்லாமே சொத்தை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதிலே குளப்படிகள் நிறைந்திருக்கிறது. கூடுதலாக மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய பில்லுகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பன்மடங்கு மின்சார கட்டணம் உயர வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணரவிருக்கின்றீர்கள். ஆக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.